கிளியர் அலைனர்ஸ், இன்விசிலைன் பற்றி நிறையா வீடியோஸ் பண்ணிகிட்ருக்கோம். அதில் ஒரு சப்ஸ்கிரைபர் கேட்டிருக்காங்க, பல்லு சொத்த பல் இருக்குது டாக்டர், ஆனால் எனக்கு சொத்த பல் அடைக்காமல் கிளியர் அலைனர்ஸ், இன்விசிலைன் பண்ணிக்க முடியுமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. அந்த ஸ்பெசிஃபிக் கொஸ்டினோட ஆன்சரை வந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். வணக்கம், என் பேர் டாக்டர் அருண், பேர்ல்ஸ் பல் மருத்துவமனை, சென்னை ராஜா அண்ணாமலைபுரத்தில் 2001 நடத்திட்டு இருக்கோம். இந்த சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா அவசியம் பேர்ல்ஸ் இண்டஸ்ட்ரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய வீடியோஸ் டென்டல் ஹெல்த், டென்டல் அவேர்னஸ் சம்மந்தமாக செஞ்சுட்ருக்கோம். நம்ம வந்து என்ன நம்ம முக்கியமாக டென்டல் ட்ரீட்மெண்ட்டில் புரிஞ்சுக்கணும்னா, சிலது வந்து ஃபங்க்ஷனல் ட்ரீட்மெண்ட். அப்படின்னா என்ன, ஒரு பல்லு உடஞ்சிருக்கு அப்படின்னா அந்த உடஞ்ச பல்லை சரி செய்யணும், நாளைக்கு இல்லைனா வலி வரும், கஷ்டம் கொடுக்கும். பல்லு சொத்தையாக இருக்குன்னா அந்த சொத்த பல்லை சரி செய்யலைன்னா நாளைக்கு அந்த பல்லுக்கு வேறு வைத்தியம் பண்ணுற மாதிரி இருக்கும், அது பல்லையே எடுக்கிற மாதிரி இருக்கும். அதனால உள்ளுக்குள்ள வலியோ வீக்கமோ வந்து கஷ்டம் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகம். பிரேசஸ் தெரப்பி வந்து எலெக்டிவ் தெரப்பி. இன்னைக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணணும்னு கிடையாது. இன்னைக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணாமல் ஒரு வருஷம் கழிச்சு ட்ரீட்மெண்ட் பண்ணலாமா, ஒரு வருஷம் கழிச்சு ட்ரீட்மெண்ட் பண்ண முடியும், தப்பு கிடையாது. ஒரு வருஷம் அதை தள்ளி போட முடியும். ஆனால் சொத்த பல்ல ஒரு வருஷம் கழித்து ட்ரீட்மெண்ட் பண்ணுறது வந்து பண்ணும்போது பல்லே எடுக்கிற மாதிரி இருக்குமே தவிர அது அந்த நேரத்தில் ட்ரீட்மெண்ட் செய்ய முடியாது. ஸோ என்னெல்லாம் ஃபங்க்ஷனல் ட்ரீட்மெண்ட் இருக்கோ அந்த ஃபங்க்ஷனல் ட்ரீட்மெண்ட்லாம் உடனே பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இன்விசிலைனோட உங்கள் சொத்த பல் அடைக்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். உங்கள் சொந்த பல்லு வந்து நல்லா இருந்தால் தானே அதில் ட்ரீட்மெண்ட் பண்ணி அதுக்கப்புறம் பல்லை நகர்த்தி சரி பண்ண முடியும். சொந்த பல்லே இல்லை, அது வந்து சொத்தையனால் எடுக்கிற மாதிரி ஆயிடுச்சுன்னா அது எந்த பல்லுக்கு நம்ம இன்விசிலைன் போட்டு சரி பண்ண முடியும்? ஸோ ஃபஸ்ட்டு கேவிட்டியை சரி பண்ணணும். கேவிட்டி இருந்ததுன்னா கேவிட்டியை சரி பண்ணிட்டு தான் மற்ற ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கணும். கேவிட்டி சரி பண்ணாமல் மற்ற ட்ரீட்மெண்ட் பண்ணக்கூடாது. நம்பர் 1. இந்த ஃபங்க்ஷனலுக்கா ரீசனுக்கு மட்டும்தான் சொல்கிறேன்னா, அதுக்கு மட்டும் இல்லை. என்ன நம்ம புரிஞ்சுக்கணும்னா, இப்போ இன்விசிலைன்ங்கிறது வந்து நம்மளோட பல்லோட மோல்டு எடுத்துட்டு, இப்போ என்ன ஷேப்பில் பல்லு இருக்கோ அந்த ஷேப்பில் நம்ம மோல்டு எடுத்துட்டு அந்த மோல்டுக்கு ஏற்ற மாதிரி அந்த கிளியர் அலைனர்ஸ் ஒரு இன்விசிலைன் அலைனர்ஸ் பண்ணுவோம். அப்படின்னா என்ன, 20 வாரம் ட்ரீட்மெண்ட் பண்ணணும்னா 20 டைப் ஆஃப் அலைனர் நம்பர் 1 to 20 பண்ணுவோம். அது வாரம் 1, ஃபஸ்ட்டு வாரம் 1, ரெண்டாவது வாரம் 2, அது மாதிரி 20 வீக்ஸ் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த 20 வீக்ஸ் யூஸ் பண்ணும்போது டே 1 நம்ம பல்லு ஷேப் அண்ட் சைஸ் எப்படி இருந்ததோ அதே ஷேப் அண்ட் சைஸுக்கு பொருந்துற மாதிரி தான் அந்த அலைனர்ஸ் இருக்கும். ஒரு 4 வாரம் போட்டுக்கிட்டு பல்லு சொத்த பல்லை நம்ம ஃபில் பண்ணும்போது பல்லோட ஷேப் அண்ட் சைஸ் மாறிடும். அப்போ அந்த 5வது அலைனர் வந்து வாயில் பொருந்தாது. ஸோ எதனால் ஃபஸ்ட்டு ஃபங்க்ஷனல் ட்ரீட்மெண்ட் எது முக்கியமோ அது அவசியம் பண்ணிக்கணும். அதுக்கு அடுத்தது தான் நெக்ஸ்ட் ட்ரீட்மெண்ட் பண்ணணும். 2வது, இதை நம்ம அவாய்ட் பண்ணும்போது என்ன ஆகும், இந்த இன்விசிலைன் தெரப்பி நடுவில் டிஸ்கண்டினியூ பண்ணி புதுசாக அலைனர் பண்ணுற மாதிரி இருக்குமே தவிர, ஏன்னா பல்லோட ஷேப் அண்ட் சைஸ் மாறி எடுத்துனா இந்த அலைனர்ஸ் ஃபிட் ஆகாது. ஸோ அதனால முக்கியமாக நம்ம கேவிட்டி இருந்ததுன்னா அது ஃபில் பண்ணிக்கிட்டு தான் இந்த இன்விசிலைன் ட்ரீட்மெண்ட் ஆரம்பிக்கணும். இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வேறு ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், வீடியோவை லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கிற வரைக்கும் டாக்டர் அருண், பேர்ல்ஸ் பல் மருத்துவமனையிலேருந்து பேசுகிறேன். நன்றி, வணக்கம் அண்ட் தேங்க்யூங்க.